சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தனவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒழுங்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம குழந்தைங்க நல்லபடியாக இருக்கணும். என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு நீங்கள் தவறாக நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம எப்படி பெரியவங்க வழிகாட்டுறோமோ அது மாதிரி தான் சின்ன குழந்தைங்கள்லாம் வளர ஆரம்பிப்பாங்க. இந்த நவ நாகரீக உலகத்தில் கூட இப்படி பேசுகிறாங்களான்னு எனக்கு கஷ்டமாக இருக்கும். டவுன் சைடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. எங்களோட ஊர் டவுன் சைட்லேயும் சேராது, கிராமத்து சைட்லேயும் சேராது. இரண்டுக்கும் நடுப்பட்ட இதில் தான் செய்கிறோம். இப்போ நான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் இப்போ ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படின்னா டவுனு தானே. ஆனால் எங்கள் ஊர் பழனியில் ஆயக்குடி ரொம்ப கிராமமாக இருக்கும். அப்போல்லாம் காரே எங்கள் ஊருக்குள்ளே பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். அப்போ எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் உட்காந்து பார்த்தா ரோடு தெரியும். எங்கள் வீட்டுக்கும் ரோட்டுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்குது. அங்கே வீட்டு வாசலில் உட்காந்து பார்த்தா ரோடு தெரியுமா, நிறைய கார் போகும். எல்லோரும் சொல்லுவாங்க, இங்கேயே காரை பார்த்துக்கோ, உங்கள் ஊருக்கு போனால் காரை பார்க்க முடியாதும்பாங்க. நான் என்ன சொல்வேன்னா, எங்கே போயிருந்தாலும் நம்ம காரில் போகிறோமா, அதுதானே முக்கியம். நம்ம ஒன்றும் போகிறது இல்லையே, இதில் காரில் இருக்கிற ஊர் என்ன, காரில் இல்லாத ஊர் என்ன அப்படின்னு சொல்வேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. நான் 8தோ 9தோ படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கு நான் வந்தப்போ எங்கள் அத்தை ஊர் இங்கே தான், அதாவது எங்கள் மாமியாராக இருந்தாங்களா, அவங்க ஊர் இங்கே தான். அப்போது எதுக்கோ எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் சித்தி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்தப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப இதாக இருப்பாங்க. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணே பாவாடை தாவணி போடணும் அப்படின்ற கண்ட்ரோலில் இருக்கும். பாவமாக இருக்கும் பார்த்தா. சின்ன சின்ன 7th ஸ்டாண்டர்ட்லாம் பாவாடை தாவணி போட்டால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருந்த ஊர் அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறமா கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு யூனிஃபார்மே சுடிதார் அப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எனக்கு ஊருக்கு தகுந்த மாதிரி தான் இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். நான் கூட கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சுடிதார் அது இதுன்னெலாம் போட்டுட்டு தான் இருந்தேன். நைட்டிலாம் போடுவேன். என்றைக்கு இந்த ஊருக்கு வந்தனோ நைட்டியெல்லாம் விட்டுட்டேன். அதெல்லாம் தேவையில்லாதது. எனக்கு இது என்னமோ தேவையில்லாதுன்ட்டுல, ஒவ்வொருத்தரோட சௌரியத்தை பொறுத்தது. எனக்கு அது பிடிக்கல. எங்கள் இதில் பிள்ளைங்க யாருமே போட மாட்டாங்க. என் வயசில் இருக்க பிள்ளைங்களாம் என்றைக்குமே நைட்டி என் தங்கச்சிங்க அந்த மாதிரிலாம் யாருமே போட மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறதெல்லாம் எல்லாமே போட்டுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் சர்வ சுதந்திரம் கொடுத்தாச்சு. மாமா கூட சொல்லுவாங்க, சேலையை விட சுடிதார் தான் பெட்ரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். என்ன ஒரு துப்பட்டா மட்டும் போட்டுக்கணும். ஏன்னா உடல் ஃபுல்லாக கவராக இருக்குல்ல, அதுக்காக அவர் சொல்வார். அப்பேற்பட்ட எங்கள் வீட்டில் மட்டும் எல்லாத்துக்கும் முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. அதாவது எல்லாத்து வீட்டிலும் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கும். எங்கள் வீட்டில் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் மாமா அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி எங்கே அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கிறதோ அங்கே தான் அந்த கட்டுப்பாடை மீறி போகணுன்னு குழந்தைங்களுக்கு தோணும். ஓரளவுக்கு சுதந்திரமாக கொடுக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் யாருக்கும் தப்பு செய்யணுன்ற எண்ணம் வராது. சரிங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சா தான் நம்மக்கிட்ட குழந்தைங்க எல்லாமே எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ வீட்டில் நான் இங்கே வந்த புதுசுலாம் பார்த்திங்கன்னா, கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க. அப்படி பேசுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் எனக்கு முன்னாடி பேசுனதில்லை. எங்கள் மாமியார் மட்டும்தான். அப்புறம் கொழுந்தனார், நான், இவர் 4 பேர் தான் இருந்தோம். எங்கள் அத்தை அதிகமாக பேசுகிறதில்ல. எனக்கு முன்னாடி பேச மாட்டாங்க. ஆனால் இந்த ஊரோட வழக்கு அப்படின்னா கெட்ட வார்த்தையில் பேசுகிறது. பொம்பளை பிள்ளைலாம் பிறந்துச்சுன்னா கெட்ட வார்த்தையிலேயே கொஞ்சிருது அந்த குழந்தைங்கள. கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அது ஏன்னா நாம் டவுன் சைட்லேயே வந்துட்டோமா, நம்ம வீட்லலாம் அந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. இங்கே அப்படி பேச எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஐயோ அந்த ஊரில் கட்டி கொடுத்துட்டு யாராவது எதாவது சொல்லிட்டாங்கன்னா இவ வேற உட்காந்து அழுவாளே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க. எங்கள் வீட்டில் யாரும் பேசலை. நான் இல்லாதப்போ வேணால் எங்கள் அத்தை மற்றவங்க கூட பேசும்போது வேணால் பேசுவாங்க. நான் இருக்கும்போது ஒன்றும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா, கிராமத்தில் ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இலவு வீட்டுக்கு யாராவது இறந்தவங்க வீட்டுக்கெலாம் போகிறோன்னு வச்சுக்கோங்க. அது வயசானவங்களாக இருந்துச்சுன்னா இறந்துட்டு அங்கே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும். எனக்கு கூட கல்யாணம் ஆன புதுசுலலாம் போவேன். எல்லோரும் கும்மி அடிப்பாங்க. அது ஒரு இதாக இருக்கும், ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். நைட்லாம் தூக்கம் முழிச்சிட்டு
நல்லாயிருக்கும், பேசி பேசி சிரிப்பாங்க. ஆனால் போக போக தான் தெரிஞ்சிச்சு அது கொஞ்சம் வக்ராமம் ஜாஸ்தியாக இருக்குது. பேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறது. லேடீஸ் எல்லாம் ரொம்ப ஆட்டம் போடுங்க. அது எங்கள் ஊர் சைட்லாம் ரொம்ப ஆட்டம் போடுங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு ஆத்மாவை வந்து நம்ம வந்து வழி அனுப்புறது, அது நம்ம தாத்தா, பாட்டி அவங்க அந்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்க இதுக்கு தான் வந்திருக்கோம். அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நம்ம அமைதியாக இருந்து அவங்க ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நம்ம அமைதியாக போகணுன்றது இல்லாமல் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மாதிரி இருக்கும். அப்போது சரின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரிலாம் சுத்தமாக என் மனதுக்கு செட்டே ஆகாது. நாம் இப்போ வந்துட்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல முடியுமா? அதனால் அமைதியாக இருந்துட்டு நான் வந்துடுவேன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் ஆகாது. நான் ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி போய் ஸ்கூல் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நின்னேன். ஒரு பழனிக்கு போகிறதுக்காக ஸ்டாப்பிங்கில் நின்னேன். ஒரு 6th, 7th லாஸ்ட் டே போல் இருக்குது. ஸ்கூல் முடிஞ்ச லாஸ்ட் டே. மத்தியானம் வந்து அவங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டாங்க லாஸ்ட் டே. இங்கே ஒருத்தர் மேலே ஒருத்தர் தெளிச்சுப்பாங்கள்ல, அப்போ பார்த்தீங்கன்னா பேசுனது அத்தனையும் கெட்ட கெட்ட வார்த்தை. அந்த புனிதமான அம்மான்ற உறவையே அங்கே கேவலப்படுத்தி சின்ன குழந்தைங்க அது பேசுகிறது நல்லதா கெட்டதான்னு தெரியாமல் பேசுகிறாங்க. எனக்கு அந்த குழந்தைங்க மேலே பரிதாபம் தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு கோபமாக வந்துச்சு, இப்படி பார்த்தேன். அப்புறம் இங்கிட்டு திரும்பி நின்றுட்டு நம்ம என்ன போய் சொல்ல முடியும்? அவங்க காலங்காலமாக அதை பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறனால நம்ம சொல்கிறதுனால மாறிடப்போதா? அது கிடையவே கிடையாது. திருப்பி நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும். ஏன் இப்படி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க? இவ்வளோ நாகரிகமான காலத்தில் ஏன் இந்த மாதிரி அவங்கெல்லாம் அசிங்கமாக பேசுகிற அளவுக்கு அவங்க வீட்டில் விட்டுருக்காங்கன்னு தெரில. நிஜமாக நான் பெருமைப்படுறதுலாம் சொல்ல, இங்கே சுற்றியும் எங்கள் வீட்டை சுற்றியும் அப்படி தான் பேசுவாங்க. நான் போனப்போ கூட சொன்னாங்க. நான் வந்து வசதி இல்லை அந்த மாதிரிலாம் நினைக்கவே மாட்டேன். காசு பொருளெல்லாம் வந்து நம்ம சம்பாதிக்கணும்னு நினைப்பேனே ஒழிய மற்றவங்க காசில் வாழணும்னு சத்தியமாக எனக்கு அந்த எண்ணமே உணர்வு எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து என்னென்னா எல்லோரும் சொல்லுவாங்க, நீ என்ன பெரிய நான் பார்க்குறேன் உன் பசங்க இப்படி பேசாமல் இருப்பாங்களான்னு பார்க்குறேன்னாங்க. சத்தியமாக என் பசங்க இப்படி பேச மாட்டாங்க. ஒரு வேளை அவன் பேச ஆரம்பித்தேன்னா நான் இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் காசு பணத்துக்காக கூட போகணும்னு நினைக்கல. எனக்கு ஒழுக்கம் முக்கியம்னு நினைப்பேன். ஆனால் என்னோடய தங்க பசங்க அப்படி யாரும் பேசவே இல்லை. அதுதான் சாயப்பா கொடுத்த கிஃப்ட்டு. சின்னது மட்டும் சின்ன வயசில் வேணான்னு சொல்லும், மற்றபடி எதுவும் பேசுனதில்லை. இது வரைக்கும் நான் எதுவும் கேட்டதில்லை. ஒரு தடவை கோபமாக இருக்கும்போது தம்பி சொன்னேன், ஏம்மா நீங்கள் இருக்கங்காட்டி நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிச்சு. எந்த ஒரு விஷயத்துலையும் அவனுக்கிட்ட சொல்லி வச்சுருப்பேன், வேண்டாம் நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லை, நம்ம ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறோன்னு அப்படி. இப்போ வந்து ஏன் இவ்வளோ ஆதங்கமாக சொல்கிறேன்னா, வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க வந்து பேசி பழகிறதுனால தான் சின்ன குழந்தைங்க பேசி பழகிறாங்க. முதல்ல வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் அந்த மாதிரி பேசக்கூடாது. நம்ம தப்பு, நம்ம கோபம் வந்து திட்டுறோம்ல, அதுக்கு எத்தனையோ வார்த்தை இருக்கும். அது நிறைவான வார்த்தைகளால் பேசுகிறதுனால என்ன? அழகாக வார்த்தைகளை கையாளுற விதத்தில் தான் எல்லாமே செயல்படும். நம்ம வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையாகும். வார்த்தையை அழகாக நம்மளுக்கு கிடைக்கும்டா தங்கம், இப்படி பண்ணுற தங்கம், என்னடா தங்கம் வாடா உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இப்படிலாம் செய்யாதடா அப்படின்னு சொல்லி அழகாக கொஞ்சம் பேசுங்க பார்க்கலாம். அந்த குழந்தைங்க அப்படியே மாறிடும், உனக்கு ஃப்ரெண்ட்ஸாக மாறிடும். அப்புறம் எதுக்கு நீ திட்ட வேண்டிய அவசியமே வராது, சண்டை வர்றதுக்கு அவசியமே இருக்காது. சரியா? நம்ம குழந்தைங்கள கையாளுற விதம் தான் இருக்குது. முதல்ல பெரியவங்க இவங்கெல்லாம் புத்தி சொல்ல வந்துட்டாங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நான் உண்மையை தான் சொல்கிறேன். உங்கள் மனசாட்சியை நேர்மையாக கேட்டு பாருங்கள். நான் சொல்கிறது பொய்யான்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா வந்து பெரியவங்க காட்டுற ரூட்டு தான் சின்னவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு, மருமக பொண்ணு கூட அப்படித்தான். நம்ம என்ன சொல்கிறோமோ முன்னாடியே சொல்லிட்டோன்னா அது அவங்களுக்கு குறையாக தெரியாது. போக போக சொன்னால் தான் அவங்களுக்கு அது குறையாக தெரியும். சரிங்களா? அதனால் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் குழந்தைங்க மேலே கவனத்தை எடுத்துக்கோங்க. பேசுகிற பேச்சு நல்லபடியாக கற்றுக் கொடுங்க. நம்ம குழந்தைங்கள்லாம் நல்ல குழந்தைங்களாக இருந்தால் நம்மளுக்கு தானே பெருமை. நம்ம என்ன வேணாலும் படிக்கலாம், எந்த நிலைமையில் வேணாலும் இருக்கலாம். ஆனால்
நம்ம வார்த்தைகளை சரிவர கையாள தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வார்த்தைகள் தான் நம்மளோட வாழ்க்கையாக இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. சரிங்களா? அதனால் நம்ம எல்லாருமே நல்லபடியாக தான் இருப்போம். சாயப்பா ஒரு அற்புதமான குழந்தைகளோட ஒரு விஷயமாக தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. நம்ம வீட்டிலேயே நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. நம்ம தான் அவர் நம்ம மூலியமாக தான் நம்ம குழந்தைகிட்டேலாம் எல்லா வகையான விஷயங்களையும் செயல்படுத்த போகிறாரு. அதனால் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்றைக்கி சாயப்பா என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரு தெரியுமா? வாழ்க்கையில் விதிக்கப்பட்ட நல்லதும் கெட்டதும் கட்டாயம் நடந்தே தீரும். கெட்டதை அனுபவமாகவும் நல்லதை மகிழ்ச்சியாகவும் அனுபவிக்க வேண்டும். உங்களை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவதில்லை. உங்களை புரியாதவர்களின் கோபத்தை பொருட்பட வேண்டியது இல்லை. ஒரு மனிதனிடம் தீமை செய்யும் அளவிற்கு சக்தி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக மற்றவருக்கு நன்மை செய்வதற்கு அதைவிட அதிக சக்தி அவரிடம் இருக்கும். முயற்சி செய்யாமலே கடவுள் உதவியே செய்யவில்லை என்றால் என்ன அர்த்தம்? முதலில் உன் மீது நம்பிக்கை வைத்து முதல் அடியை எடுத்து வை. உன் தைரியத்தை பார்த்து கடவுள் உனக்கு உதவி செய்ய 1000 அடி உனக்கு முன்னால் எடுத்து வைப்பார். நல்லதே நடக்கும். உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் நானும் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். என்றென்றும் உன்னுடனே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒரு புத்திசாலி, பலசாலி, தைரியசாலி நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்காகவும் மனம் கலங்க தேவையே இல்லை. எல்லா விஷயங்களையும் நம்ம மூலமாக செயல்படுத்தி நம்ம குடும்பத்தை வளமையாகவும் ஆரோக்கியமாகவும் செம்மையாகவும் செயல்படுத்த போகிறாரு. அதன் மூலமாக நாம் ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம். நம்ம எல்லாரும் யார் எப்படி இருந்தாலும் நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ போகிறோம். ஏன்னா எல்லாவித குணங்களுக்கும் ஈடு இணையற்றவங்களாக நாம் ஆயிருக்கும்போது நம்மளைய எந்த விஷயமும் பாதிக்கவே பாதிக்காது. இது எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதம்தான். நாம் எல்லாரும் கடவுளோட ஆசீர்வாதம் பெற்ற குழந்தைகள். அதனால் நமக்கு வரும் சோதனைகளை எல்லாம் நாம் சாதனைகள் ஆக்கி நாமளும் இந்த வையகத்தில் ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டு தான் போவோம். நாம் எல்லாரும் அவர் ஆசீர்வாதத்தால் சீரும் சிறப்புடன் வாழ்வோம் பலமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.